ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த வீடியோ சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்க வந்து கேம்கா மெடிக்கல் எடுக்கிறோம். ஸோ இந்த மெடிக்கல் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து வேலிடிட்டியா இருக்கும்? அப்போ நாங்க வந்து இந்த மெடிக்கல் வந்து எப்போ எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இந்த மெடிக்கலோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் எடுத்து நீங்க 1 மந்த்ன்னு சொல்லிட்டு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஆனா நீங்க வந்து 1 மந்த்துக்குள்ளாடி நீங்க வந்து போக கூடாது. ஸ்லிப் எடுத்து 1 வீக்குள்ளேயே நீங்க வந்து போயிடணும். நீங்க டிலேயா போனீங்க அப்படின்னா அவங்க வந்து சத்தம் போடுவாங்க அந்த மெடிக்கல் சென்டர்ல இருந்து. இப்ப நீங்க மெடிக்கல் எடுத்துட்டீங்க. மெடிக்கல் என்னைக்கு எடுத்து என்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அன்னையில இருந்து கரெக்டா வந்து 1 மந்த் மட்டும்தான் அது வந்து வேலிடிட்டி, சரிங்களா? மெடிக்கல் ஸ்லிப்பும் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னையில இருந்து அந்த 1 மந்த் தான் வேலிடிட்டி. மெடிக்கல் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அன்னையில இருந்து 1 மந்த் மட்டும் தான் எனது உங்களுக்கு வந்து வேலிடிட்டியா இருக்கும். சோ இந்த மெடிக்கல் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு டியூ டு த ரீசன் ஆஃப் கியூபிபியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராசஸிங்கா இருக்கலாம். இதனால உங்களுக்கு வந்து டிலே ஆயிருச்சு, எனக்கு டிக்கெட் போடல, எனக்கு விசா முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடிதான் நீங்க வந்து மெடிக்கல் போடுற மாதிரி இருக்கும். அப்ப இன்னொருத்தவங்களுக்கு என்ன டவுட் வருது, இப்ப நம்ம ரீமெடிக்கல் போடும்போது நம்ம திரும்ப வந்து பே பண்ணணுமா அப்படின்னா, கட்டாயம் நீங்க வந்து ரீமெடிக்கல் திரும்ப ரீபேமெண்ட் நீங்க பண்ணிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நீங்க செகண்ட் டைம் போகும்போது வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதனால ப்ராசஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கரெக்டா வந்து பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? கியூவிபி பண்ணதுக்கு அப்புறமாட்டிக்கு மெடிக்கல் பண்ணுங்க. நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கியூபி பண்றதுக்கு முன்னாடி யாரும் மெடிக்கல் பண்ணாதீங்க, சரிங்களா? இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், சி யூ.